காங்கிரஸ்ல வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிரசிடென்டா வந்து எலெக்ட் பண்ணுவாரு. ஸோ காங்கிரஸ் போஸ் பிளஸ் காந்தி, ஸோ இவங்க ரெண்டு பேரோட விஷனுமே வந்து கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ த ஆகஸ்ட் ஆஃப்டர் கேம் டு லேட் ஃபார் தி காங்கிரஸ் டு ஈவன் நெகோஷியேட் அ செட்டில்மெண்ட். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இது வந்து ரொம்ப லேட் கொடுக்குறது அப்படின்றது. ஏன்னா எங்களுக்கு தேவை ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நீங்க சொல்லிதான் வந்துட்டு நாங்க வந்து ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அதுக்குண்டான ரைட்ஸ்மே நீங்க கொடுத்தா மட்டும் தான் நாங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீப்புள்ஸ் நிறைய லீடர்ஸ்க்கு வந்து கோவம் வர ஆரம்பிச்சோம். சரிங்களா? ஸோ எங்களுக்கு தேவை பிரிட்டிஷே இல்லாத ஒரு கவர்மெண்ட் அப்படின்றத ஃபுல் டிமாண்ட். சரிங்களா? ஸோ த காங்கிரஸ் அட் திஸ் டைம் வாஸ் லாசிங் இட்ஸ் சீன். சரியா? நிறைய மெம்பர்ஸ் வந்து நிறைய கான்ஃபிளிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ போஸ் அவரோட விஷன்றது ஒரு மாதிரி இருக்கும், காந்தியோட விஷன்றது ஒரு மாதிரி இருக்கும். அதனால காங்கிரஸ்குள்ளேயே வந்து நிறைய கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்து ஸோ நிறைய மெம்பர்ஸ் வந்து பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட சுபாஷ் சந்திர போஸ் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் திரும்ப காங்கிரஸ்ல இருந்து இவங்களோட விஷன் பிடிக்காம அதுல இருக்க லீடர்ஸ்மே வந்து வெளில வந்துருவாங்க. கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்து 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் வந்து காங்கிரஸ்ல வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் ஐசோலேட்டட் வித் இன் த காங்கிரஸ். ஸோ ஒரு கான்ஃபிளிக்னால அவர் அப்படியே காங்கிரஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க. சரியா? So as most leaders in the organization, top refused cooperation with them. சரியா? நிறைய தலைவர்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸை வந்து அக்செப்ட் பண்ண மறுத்துவாங்க. அவர் சொன்ன விஷன்ஸை வந்து அவர் சொன்ன பாலிசி ஐடியாஸை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ அதனால என்ன பண்ணுவாரு, ரிசைன் அண்ட் ஏஐசிசி செஷன் அண்ட் கல்கத்தால வச்சு ரிசைன் பண்ணிட்டு அந்த கல்கத்தா மீட்டிங்ல காங்கிரஸோட பிரசிடென்டா யாரும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா ராஜேந்திர பிரசாந்த் வந்து பிரசிடென்டா வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ போஸ் ஃபவுண்டட் தி ஸோ வெளில வந்தவர் என்ன பண்ணுவாரு, ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு டு ஃபங்க்ஷன் வித் இன் காங்கிரஸ்குள்ளேயே அது ஒரு பார்ட்டி அப்படின்றதான் இருக்கும். பட் ஆனா eventually removed all positions in the organization. காங்கிரஸ்ல இருக்க எல்லா பொசிஷன்ல இருந்துமே வெளில வந்துருவார் 1939ல கம்ப்ளீட்டா. ஸோ வெளில வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா நிறைய நாடுகளுக்கு வந்து டிராவல் பண்ணுவார். சரி, கிட்டத்தட்ட ஸோ அந்த 1939ல வந்து பொசிஷன்ல இருந்து வெளில வர்றதுனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவங்க மேல வந்து செடிஷன் ஆக்ட் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க 1940ஸ்ல. ஸோ அப்ப இருந்து தப்பிச்சு நிறைய நாடுகளுக்கு வந்து வெளிநாடுகளுக்குலாம் டிராவல் பண்ணுவார். சரிங்களா?